பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மோடு பேசுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் புசிக்க கொடுத்த மன்னா, அது வனாந்திரத்திலே அற்புதமாக கர்த்தர் அவர்களை போஷித்த விதம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு வானத்திலிருந்து இறங்கின ஜீவம் அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கூட அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிடைத்த மன்னாவுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். அதாவது எந்த வனாந்தர சூழ்நிலையிலையும், எந்த ஒரு அசாத்தியமான நிலைமைகள்லையும் ஸ்தோத்திரம் நம்மை போஷிக்கிற நம்முடைய மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடக்கணும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான செழிப்பான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். உணவு, உடுக்க உடை, மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு செழிப்பாக இருக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுகிறதற்கு முன்னே தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த மன்னாவை மட்டும் கிடையாது, நாம் அதை மட்டும் ஸ்தோத்திரம் அதற்காக மட்டும் நாம் காத்திருக்காமல் வானத்திலிருந்து இறங்கின ஜீவம் அப்பம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரே வசனமாக இருக்கிறார். அவரால் நமக்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். 2 வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 58வது வசனம், 63வது வசனம். 2 வசனங்கள். முதலாவது 58வது வசனத்தை வாசிப்போம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்றார். ஆமென். அப்போது பிதாக்கள் புசித்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ஆனால் அவர்கள் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கவில்லை, அவர்கள் மரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கும் போது, அதாவது அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே, உபதேசங்களே, வசனங்களை நாம் உட்கொள்ளும் போது அவைகள் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, நமக்கு பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கிறது. நம்மை எங்கே நம்ம மரணம் அடைந்தாலோ ஸ்தோத்திரம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்கிறது. மரணமில்லாத, துக்கமில்லாத, கண்ணீர் இல்லாத நாட்டிற்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. அடுத்த வசனம் 63வது வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாத இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். ஆனால் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது மாம்சத்தினாலே தான் எல்லாம் நடக்கிறது. மாம்சம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆவி ஒன்றுக்கு உதவாது, அது ஆவிதானே. அப்படி உலக மனுஷருக்கு தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. தேவனுடைய பார்வையிலே மாம்ச கிரியை எதுவுமே செயல்படாது. மாம்சத்தின் சிந்தைகள், மாம்சத்தின் கிரியைகள் தேவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அன்றைக்கு பிதாக்கள் புசித்த மன்னா அவர்களுடைய மாம்சத்திற்காக, அவருடைய மாம்சம் பலப்படுவதற்காக அவர்கள் புசித்தார்கள், மரித்தார்கள். ஆமென். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஜீவனும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது, ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானித்து நாம் வாழும்போது நிச்சயமாகவே தண்ணீர் அண்டையிலே ஓரப்பட்ட, தண்ணீர் அண்டையிலே நம்ம நாட்டப்பட்ட ஒரு விருட்சத்தை போல நம்ம வளருவோம், நம்மை நாட்டப்படுவோம், நம்ம நிலைநிறுத்தப்படுவோம். ஜீவனாய் ஆவியாய் அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும், நம்மை அந்த வசனம் உயிர்ப்பிக்கும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரலோக பாக்கியத்திலே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க இந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். அதனால் மாம்சீகமான காரியங்களை விட, பிதாக்கள் புசித்த மன்னாவை விட அதிகமாக வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாகிய ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வசனத்திற்காக காத்திருப்போமாக. வேத வசனம் நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தும். ஜெபிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமலே சுத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே அப்பா நீர் எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா எப்போதும் அப்பா மன்னா வேணும் மன்னா வேணும் மன்னாவினால் புசித்து போஷிக்கப்பட்டு இந்த பூமியிலே அதோடு முடிந்து அவன் அழுகிறவர்களாக அல்ல கர்த்தாவே, வானத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த எங்களுக்காக நொறுக்கப்பட்ட ஜீவாப்பமாகி உண்மை அப்போ அதிகமாக விசுவாசத்தை இந்த வாழ்ந்து வந்திருக்கிறத ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாள் புசித்து தியானித்து உயிர் பெற்று கர்த்தாவே உயிர்ப்பிக்கப்பட்ட இசப்பா இந்த பூமியில் ஆசீர்வாதங்கள் அதை விட மேலாக அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சம்பூர்ணமாக தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.